பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம இவ்வளவு நாளா ஏசப்பா நம்மள தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. எவ்வளவு பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சோம், எவ்வளவு பேர் காஸ்பல் சொன்னோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். வீணான உட்காடுறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா இயேசு பத்தி சொல்றோமா? ஒரு ரீல்ஸ் 3 நிமிஷம், 3 நிமிஷம்னா 100 ரீல்ஸ் ஒரு 3 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரம் ஒரு படமே பார்க்கலாம் பாருங்க. ஆனா ஒரு 3 நிமிஷம் தேவனுடைய செய்தி நம்ம கேட்க மாட்டோம்னா எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கு யோசிச்சு பாருங்களேன். வீணான ரீல்ஸ் கண்டதை பாக்குறோம், அசுத்தமான காரியங்களை பாக்குறோம். ஆனா தேவனுடைய செய்தி நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது வீணான ரீல்ஸை பாக்குறத காட்டிலும் சீல்ஸை கேளுங்க, அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கொண்டு போங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்காக ஆண்டவர் மோசே அனுப்பினாரு. ஆனா அந்த ஜனங்க மோசையை ஏத்துக்கல, மோசையை முறுமுறுத்தாங்க. இன்னைக்கும் உங்களுக்காக இதை கடைசி காலத்துல உங்களுக்காக ஊழியக்காரர் அனுப்பி இருக்கிறாரு. ஆனா நீங்க அந்த ஊழியக்காரர் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அந்த ஊழியக்காரர் விரோதமா நீங்க பேசுறீங்க, முறுமுறுக்கிறீங்க. அந்த ஊழியக்காரர் பேசுகிற செய்தியை நீங்க இருதயத்தை கடினப்படுத்துறீங்க பாருங்க. நீங்க உங்களை பார்த்து சொல்ற நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்புல கணக்கு எழுதி கொண்டு இருக்கிறார் பாருங்க. எல்லாம் அவங்க பிக்சரை போல காமிப்பாரு. நம்ம வீணான வார்த்தைகளை பேசுறது, வீணான ரீல்ஸை பாக்குறது, சினிமா காரியங்களையும் சீரியலையும் பிக் பாஸையும் எல்லாத்தையும் ஆர்டர் என்ன பண்ணாரு? நிச்சயமா நியாய தீர்ப்பு நாள்ல பிக்சரை போல போட்டு காமிப்பாரு பாருங்க. அப்ப கேட்பாரு, அதாவது உங்களுக்காக ஒரு ஊழியக்காரர் எவ்வளவு பிரயாசப்பட்டாரு, உங்களுக்காக ஒரு ஊழியக்காரர் எவ்வளவு செய்தி கொடுத்தாரு, அந்த நீங்க செய்தி நீங்க கேட்கல, நீங்க நீங்க புறக்கணிச்சீங்கன்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளையாருக்கு உங்களை பார்த்து சொல்றேன், சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஆனா சாப்பிட்டு ஈஸி இல்லைங்களா? ஆனா நாங்க என்ன பண்றோம்? கஷ்டப்பட்டு எடிட் பண்றோம், தேவனுடைய செய்தி மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றோம், உங்களுக்கு நாங்க இலவசமா நாங்க கொடுக்குறோம். ஜஸ்ட் அதை ஷேர் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? அதை மத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கு இதுதானே சுவிசேஷம். யோவான் சனகர் இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே இயேசுவோட சீஷர் என்ன பண்ணாங்க? போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அதே போல சமரிய ஸ்திரீ என்ன பண்ணாரு? ஆண்டவர் மேசான வெளிப்படுத்துற உடனே அவன் கிராமத்து மூலியமா சுவிசேஷம் அறிவிச்சா பாருங்க. நீங்க இவ்வளவு நாள் இருந்து என்ன சுவிசேஷத்தை அறிவிச்சீங்க? யாருக்கு இயேசு பத்தி சொன்னீங்க? கொஞ்சமா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு உணர்வு இருக்குதா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அது சுவிசேஷனா என்ன? தேவனோட வார்த்தையும் செய்தியும் பாடல்களையும் அதை மத்தவங்களுக்கு சொல்றது, மத்தவங்களுக்கு அனுப்புறதுதான் பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்றது உங்களுக்கு என்ன இருக்குது? மத்தவங்களுக்கு அனுப்புறது என்ன இருக்குது? மத்தவங்களுக்கு எவ்வளவோ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கும், எவ்வளவு பாடுகள் இருக்கும். அது மத்தியிலும் நீங்க இந்த ஷேர் அனுப்பும் போது அது எவ்வளவு பேருக்கு ஆஸ்வாதமா இருக்கும் இல்லைங்களா? உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்துல வரப்போறாரு. அவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவனோடு கூட வரப்போகுது. இன்னைக்கு நான் பண்றதுக்கு கணக்கு ஏசப்பா கிட்ட இருக்குது, நீங்க பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஏசப்பா கிட்ட இருக்குது. நம்ம எல்லாருமே ஏசப்பா கிட்ட கணக்கு ஒப்பீடு பண்ண பாருங்க. இருக்கிற கொஞ்ச நாள் அது ஏசப்பாக்காக வாழலாமே, ஏசப்பாக்காக சுவிசேஷம் அறிவிக்கலாமே, யாருக்குன்னா இயேசு பத்தி நம்ம சொல்லாமே, அவருக்காக பரிசுத்தமா வாழலாமே, ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணலாமே, ஊழியம் செய்யலாமே. அதை விட்டுட்டு வீணான காரியங்கள், வீணான யோசனைகள், வீணான செயல்கள் எதுக்குங்க? வேணாங்க. மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.